இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத ஆன்சர்ஸோட பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்த்திடலாம். சர்வதேச பூவு கூட்டமைப்பின் ஆண்டின் சிறந்த பெண் தடகள வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? சர்வதேச பூவு கூட்டமைப்பின் ஆண்டின் சிறந்த பெண் தடகள வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ ஐஹிகா முகர்ஜி, ஆப்ஷன் பி அஞ்சு பாபி ஜார்ஜ், ஆப்ஷன் சி நவ்ரம் ஷோபினா தேவி, ஆப்ஷன் டி திக்ஷா டாக்கர். சர்வதேச பூஹூ கூட்டமைப்பின் ஆண்டின் சிறந்த பெண் தடகள வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் நவ்ரம் ஷோபினா தேவி. இன்னைக்கான இரண்டாவது கேள்வி. நீதிபதி ருத்துராஜ் அவஸ்தி ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். நீதிபதி ருத்துராஜ் அவஸ்தி ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்குகள், ஆப்ஷன் பி வெளிநாடு வாழ் இந்தியர்களின் திருமணங்கள், ஆப்ஷன் சி புதிய தொழில் முதலீட்டாளர்கள், ஆப்ஷன் டி வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புதல். நீதிபதி ருத்துராஜ் அவஸ்தி ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் திருமணங்கள். அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின் பாதிப்பு அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது? கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின் பாதிப்பு அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் டி தமிழ்நாடு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின் பாதிப்பு அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி. வடகிழக்கின் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட உள்ளது? வடகிழக்கின் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி அருணாச்சல் பிரதேசம், ஆப்ஷன் டி மேகாலயா. வடகிழக்கின் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் அசாம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி. சுபிகா ஓவிய பாணி எந்த பகுதியினை சேர்ந்தது? இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி. சுபிகா ஓவிய பாணி எந்த பகுதியினை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ மணிப்பூர், ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி திரிபுரா, ஆப்ஷன் டி அசாம். சுபிகா ஓவிய பாணி எந்த பகுதியினை சேர்ந்தது? கேள்விக்கான சரியான பதில் மணிப்பூர். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி. சமீபத்தில் அணுக்கள் மற்றும் பயன் பகிர்விற்கான நகோயா நெறிமுறையை ஏற்றுக்கொண்டுள்ள ஆப்பிரிக்க நாடு எது? சமீபத்தில் அணுக்கள் மற்றும் பயன் பகிர்விற்கான நகோயா நெறிமுறையை ஏற்றுக்கொண்டுள்ள ஆப்பிரிக்க நாடு எது? ஆப்ஷன் ஏ உகாண்டா, ஆப்ஷன் பி காபோன், ஆப்ஷன் சி கேமரூன், ஆப்ஷன் டி சாட். சமீபத்தில் அணுக்கள் மற்றும் பயன் பகிர்விற்கான நகோயா நெறிமுறையை ஏற்றுக்கொண்டுள்ள ஆப்பிரிக்க நாடு எது? சரியான பதில் கேமரூன். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி. மெக்சிகோவில் நிலவும் ஃபென்டானில் நெருக்கடி என்பது மெக்சிகோவில் நிலவும் ஃபென்டானில் நெருக்கடி என்பது எதனுடன் தொடர்புடையதாகும்? ஆப்ஷன் ஏ சட்டவிரோத ஆயுத வர்த்தகம், ஆப்ஷன் பி சட்டவிரோத போதைப் பொருள் பயன்பாடு, ஆப்ஷன் சி
சட்டவிரோத புலனாய்வு. ஆப்ஷன் டி சட்டவிரோத சுரங்க நடவடிக்கை. இன்னைக்கான 7வது கேள்வி திரும்ப பார்க்கலாம். மெக்சிகோவில் நிலவும் ஃபென்டானில் நெருக்கடி என்பது எதனுடன் தொடர்புடையதாகும்? கேள்விக்கான சரியான பதில் சட்டவிரோத போதைப் பொருள் பயன்பாடு. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி. உலக வங்கியின் தளவாடல்கள் செயல்திறன் குறியீட்டு அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? உலக வங்கியின் தளவாடல் செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆப்ஷன் ஏ 41வது இடம், ஆப்ஷன் பி 45வது இடம், ஆப்ஷன் சி 38வது இடம், ஆப்ஷன் டி 35வது இடம். உலக வங்கியின் தளவாடல்கள் செயல்திறன் குறியீட்டு அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? கேள்விக்கான சரியான பதில் 38வது இடம்.